சந்திரதனடா நீ 3 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். பொண்டாட்டி புடவை முடிச்சு அயன் பண்றதுக்காக எடுத்து சித்தப்பா. Take it easy. தமாசுக்கு சொன்னேன்னா நான் கூட வீட்டுல இருக்கிற அன்னைக்கு என்ன பண்ற, உங்க சித்திக்கு புடவை தான் மடிச்சு வைக்கிறேன். அடிக்காதீங்க சித்தப்பா. கொன்னுருவான் படவா ராஸ்கல். நீங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சு வந்தீங்க? அது ரொம்ப ஈஸி. உன் பாஸ் என் கூட பிளைட்ல வந்தா அவங்க கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். அப்படியே ஆபீஸுக்கு போய் வீட்டு கேட்டு வந்துட்டேனா. In another 46 minutes I must be off to Delhi. அதுக்குள்ள டெல்லிக்கா? ராத்திரி அநேகமா துபாயில இருப்பேன். நீங்க இருந்துட்டு போங்க சித்தப்பா. கல்யாணத்துக்கே நீங்க வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நான் என்னடா பண்றது? உன் கல்யாணத்தும் போது நான் வியன்னாவில மாட்டிக்கிட்டேன். வியன்னா எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே? தெரியும், ஆஸ்திரியாவில் இருக்கு. உன் மேரேஜ் இன்விடேஷன் 5 கண்ட்ரி சுத்திட்டு ஆஸ்திரியாவுக்கு அங்க வந்து சேர்ந்துட்டா. நான் பிரிச்சு பார்த்தா அன்னைக்கு உன் வெட்டிங். நான் அடுத்த கிரீட்டிங் சொல்லிச்சேன். கிடைச்சது. அம்மா உன் வைஃப் எங்க? வேர் இஸ் மை டாட்டர் இன் லா? ஊருக்கு போயிருக்கா சித்தப்பா. ஆமா உன் வைஃப் she hails from Tanjore. ஆமா எப்படி கருப்பா சிவப்பா? பவுடர் போட்டுக்கிட்டா சேப்பு. இப்படி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? as a matter of fact எனக்கு சிரிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஒரு 10 நாள் இங்க இருங்க, அவளும் வந்துருவா. சிரிப்பா சிரிச்சிடலாம். That's not possible. வேற இல்ல, ஒரு பிரெயின் சர்ஜரி. ஆர்மி மேஜர் ஒருத்தனுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்ச போய் கண்ணா பின்னால குண்டு போட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, மனுஷ மூளைய பத்தி என்ன சொல்ல முடியும்? எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியம் இருக்கத்தான் இருக்கு. இப்ப உனக்கு எனக்கு இருக்கீங்க சார். வந்து வராம என்ன உங்களுக்கு சேர்த்துட்டேன். இவன் உன் ஃப்ரெண்டா? ஜெகன் எங்க சித்தப்பா. கிட்ட Come on, I see. இந்த மனுஷ மூளை இருக்க அது இவ்வளவு உண்டு, இவ்வளவு உண்டுதான், இவ்வளவு உண்டுதான். நீ பிரெயின் பாத்திருக்கியா? சித்தப்பா நான் ஒரு நாள் உனக்கு காட்டுறேன். இவ்வளவு உண்டு பிரெயினை வச்சுக்கிட்டு மனுஷன் உலகத்துல எவ்வளவு கலைவரம் பண்றான். மை காட், என்னாச்சு? இன்னும் 38 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு பிளைட் முடிக்கிறதுக்கு. இந்த நேரத்தில் எதுக்கு கயிறு? நான் குதிக்கணும். கயிறு நாம குதிப்பா. நீ தான் எங்க ஒளிச்சு வச்சுட்ட. ஆமா, நான் தான் உன் கயிறு ஒளிச்சு வச்சிருக்கேன். கொடுத்துறா. ஐயோ அம்மா, கொண்டுடுவேன். கயிறு நாம குதிப்பா. எனக்கு தெரியாம நீ ஸ்கிப்பிங் ஆட போறியா? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு கழுத்து. ஒரு வயசு பொண்ணு உட்கார லட்சம் அதே கணக்கிட போற. ஸ்கிப்பிங் ரோப் எங்க ஒளிச்சு எனக்கு தெரியும். நானே போய் எடுத்துக்கிறேன். காலிடு. அப்பா, எம்மா கிங்கரி. ஏய் உஷா, எங்க போறனே? கிச்சன் பக்கமே ரகல பண்ண எனக்கு மகா கோவம் வரும். மகா கோவம் வரும். வியாழக்கிழமை, இன்னைக்குதான் வியாழக்கிழமை. இன்னைக்கு ராத்திரி என்ன? எங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வராரு சார். வேற நிறைய வேண்டாம். அவர் வந்தா நமக்கு என்ன சார்? அவர் வந்தா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் சார். எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை சார். நான் ரொம்ப அட்ஜஸ்டிங் டைப். அவர் வந்தாருன்னா ஒரு ஓரமா தங்கிக்கிட்டோம். பாவம், இந்த வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டது அவருக்கு தெரியாது சார். இவ்வளவுதானே? இப்ப சொல்லிட்டா போச்சு. சொல்லிட்டா எல்லாம் போச்சு. அவருக்கு தெரிஞ்ச ஏக ரகலை ஆடுவேன் சார். நான் தான் அட்வான்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்கிறேன் சார். கொடுத்தீங்க, ஆனா அவர்கிட்ட எல்லாம் கொடுத்திருக்கணும். இவர்கிட்ட ஏன் கொடுத்தீங்க? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு 4-5 நாளைக்கு சித்தப்பா ஊருக்கு போற வரைக்கும் அவர் கண்ணில் படாம வேற எங்கேயாவது தங்கிட்டீங்கன்னா பிரச்சனையை சமாளிச்சிடலாம். என்ன சார் விளையாடுறீங்களா? அதெல்லாம் கோஆபரேட் பண்ணுவார. அவருக்கு தெரியாத? உங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்தவொடனே அவர் வெளியே அனுப்பிச்சிருவாரு. அவர் இருக்கிற இடமும் போயிடும். உனக்கு கொடுத்த பணமும் கோவிந்தா. ஐயோ,
பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்களே, நியாயமா இது? சார் பாவம், நானா இருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். ஜெகா, ஆனா உடனே வீடோ பணமோ கிடைச்சிருமா? வழக்கு விவகாரம்னா வருஷ கணக்குல போகும். அது வரைக்கும் வீடு குடும்பம் என்ன பண்றது? அதனால நடத்தாதீங்க சார். இப்ப என்ன எங்கதான் போக சொல்றீங்க? என் வீட்டு சாமான்கள்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன்பா உங்க சித்தப்பா எப்பப்பா வர்றாரு? இன்னைக்கு ராத்திரியே வராரு சார். நீங்க இப்பவே புறப்பட்டா நல்லது. இது ரொம்ப அநியாயம். இந்த நேரத்துல தனியா விட்டு போயிட்டிய லட்சுமி. ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப நீங்க மட்டும் போனா போதுமே. அவரு லீவ்ல தான் இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா. என்னையா நல்லா போச்சு? என் கவலை எனக்கு தெரியுயா. கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றீங்க. மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன். ஐயோ, எனக்கு வீடு இருக்கு சார். அதெல்லாம் முடியாது, நீ தான் குடி வரணும். அதாவது நல்ல ஆளா இருந்தா பார்த்து அனுப்புங்க. உங்க பல்ல நான் உடைப்பேன். என் பல்ல நீ உடைக்கிறியா? இந்த என் பொய்ப்பல் உட. என்ன நீ சீக்கிரம் இல்ல இரு, உன்னை என்ன பண்ற பாரு. உஷா உஷா, அவன் எடுக்காத எடுக்காத. நீ வாங்க நீ. அம்மா, அந்த ஐயா வந்து போறாமா? பார்லிமெண்ட் தான் ஐயோ, வாங்க வாங்க. இன்னும் வாங்கறதுக்கு என்னங்க பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் போட்டீங்களே. குட் ஈவினிங் சார். இட்ஸ் a very bad evening for me. ஐ அம் வெரி சாரி. மேல பட்டுடுச்சா? பரவாயில்லைங்க, வீடுன்னு சொன்னா 1000 இருக்கும். உள்ள இன்னும் நிறைய இருக்கு. யாருமாங்க? ஒருத்தர் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களா? ஐயோ, உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹை ஹை ஹை. உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. சந்திரபாணிங்கிறவரு அவர் எங்க அப்பா தான் சார். உள்ள கிச்சன்ல இருக்காரு. கிச்சன்ல என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு வருவேனா, அத எங்க அப்பா அடிக்க அடிக்க வைப்பாரு. நான் மறுபடியும் கழிச்சிருவேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்குங்க. நல்ல விளையாட்டு. சார் கிட்ட வாங்க. ஒரு ரகசியம். அங்க இருந்தே சொல்லு, பரவாயில்ல. எங்க அப்பா ஒரு மாதிரி. என்னடா இது? நிலவரம் எதுவுமே சரியில்லையேங்க. அப்பா அப்பா, என்ன பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காருப்பா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்பா, மாப்பிள்ளை என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சீக்கிரம் வாயேன், சீக்கிரம் வாப்பா. இந்த வீட்டுல ஒரு பய வர நாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அப்பா இப்படி வந்திருக்காருப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. உஷா, தகராறு பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போய்மா. ஓமா. என் ஃப்ரெண்டு ஜெகன் இங்க அனுப்பினாரு. தம்பி, தைரியமா சரியா உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க குடி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடியில தான் உங்க ரூம். பரவாயில்லையா? ஒரு 10 நாளைக்கு தானே சார். 10 வருஷம் இங்கே குடியிருங்க. இத பாருங்க, வாடகை கிடகை எதுவும் தர வேணாம். நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் கிட்ட அலைய வேணாம். நம்ம வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம். வீடு உங்களுக்கு தானே? உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்னடா இவ பைத்திய மாதிரி பேசுறாடேன்னு யோசனை பண்றீங்க? யோசனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லுச்சு. தப்பா நினைக்காதீங்க தம்பி, அது ஒரு மாதிரி. பரவாயில்ல, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? 6 மாசம் ஆச்சு, புத்தி கொஞ்சம் நிதானம் இல்ல. உங்களுக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்பா, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு உனக்கு? ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே. உஷா கூட அப்படித்தான். அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத. பைத்தியம்னா பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி. வருத்தப்படாதீங்க சார், சீக்கிரமே 2 பேருக்கும் குணமாயிடும். டாக்டர் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. காஃபி சாப்பிடுங்க. மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஏமா, நீயே காஃபி போட்டியா? புத்திசாலியா இருக்கியே. சார்,
உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்துருன்னு கூப்பிடுவாங்க. சந்திரு. காஃபி நல்லா இருக்கா? சந்திரு. சந்திரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னம்மா, இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்க கூட ஒரு 4 நாள் பழகினா தன்னால அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது. அருமையான ஐடியா. மேனேஜர், இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்ட். நாளையில இருந்து நீங்க தான் எனக்கு மேனேஜர். ஐயோ வேணாங்க, நானே கோயில் கோயிலா போய் அங்க வரக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ எடுத்து நானே கொண்டுட்டு வந்துடுறேங்க. வெரி குட், வெரி குட். டாடி, இந்த அருமையான ஐடியா கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்துடுறேன். மேனேஜர், என் சுயம்பரத்துக்கான வேலைகளை இம்மிடியா ஆரம்பிங்க. மேனேஜர் சீக்கிரம், நான் எஸ்டேட்டுக்கு போய் வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க அத்தனை போட்டோ என் பையன் கிட்ட ஒப்படைக்கணும். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு இப்பவே கல்யாணம் ஆயிட்டோ வச்சுக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எனக்கு. ஆமா அவனுக்கு. எந்த கோயில் ஆரம்பிக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. ஒரு அர்ஜென்ட் கனவு உனக்கு கண்டு ஏற்ப சொல்லிடுறேன். எங்க போடவே வேண்டாம், டைம்